ஒரு வீட்டிற்கு 1,00,000 ரூபாய் வாடகையா? How much do you pay for rent in Mumbai? Around a lakh. மும்பை கோடிக்கணக்கான மக்களின் கனவு நகரம். ஆனால் அந்த கனவு நகரத்தில் ஒரு சாதாரண 2 PHK வீட்டில் வசிப்பதற்கு நீங்கள் எவ்வளவு விலை கொடுக்க தயார்? Hi, excuse me. How much do you pay for rent in Mumbai? Around a lakh. How much is the space? Around 700 square feet. சமீபத்தில் வைரலாகி வரும் ஒரு வீடியோவில் 2 மென்பொருள் பொறியாளர்கள் தங்களின் வீட்டின் வாடகையை வெளிப்படுத்தியுள்ளனர். அதைக் கேட்டு நெட்டிசன்கள் தற்போது அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். மும்பையின் பரேல் பகுதியில் அமைந்துள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு வெறும் 700 சதுர அடி பரப்பளவு கொண்ட இந்த 2 PSK வீட்டின் மாத வாடகை 1,00,000 ரூபாய். இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆர்யா கோத்தாரி பகிர்ந்துள்ள இந்த வீடியோவில் அந்த 23 வயது இளைஞர்கள் வீட்டை சுற்றி காட்டுகிறார்கள். அதில் வீட்டின் ஜன்னல் வழியாக விமானங்கள் ஏறி இறங்குவதை பார்க்கலாம். இதுவே அந்த வீட்டின் மிகப்பெரிய சிறப்பம்சமாக சொல்லப்படுகிறது. மேலும் எங்கள் மாத வருமானம் அதைவிட குறைவு என்றும் கூறுகின்றனர். See the flights land and take off, and that's my favorite thing to do. What do you all do for a living? We are software engineers. விமானத்தை பார்ப்பதற்கு 1,00,000 ரூபாயா என்று சமூக வலைத்தளங்களில் விவாதங்கள் அனல் பறக்கின்றன. பல பயனர்கள் இந்த பணத்தில் மற்ற நகரங்களில் 2 வீடுகளுக்கான EMI கட்டிவிடலாம் என்று தங்களின் ஆதங்கத்தை பதிவு செய்து வருகின்றனர். இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் மட்டுமல்ல. கடந்த வாரம் பாந்த்ரா பகுதியில் ஒரு இளம் பெண் தன் வீட்டின் வாடகை 2 கிட்னிக்கு சமம் என்று நகைச்சுவையாக குறிப்பிட்ட வீடியோவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மும்பையின் ரியல் எஸ்டேட் சந்தை நடுத்தர வர்க்கத்தினருக்கு எட்டாக்கனியாக மாறிக்கொண்டிருக்கிறதா? ஒரு பக்கம் ஆடம்பரமான வாழ்க்கை முறை, மறுபக்கம் சிறிய இடத்திற்கு தரப்படும் பிரம்மாண்டமான வாடகை. இதுதான் மும்பையின் இன்றைய யதார்த்தமா? உழைக்கும் வர்க்கத்தின் பெரும் பகுதி வாடகைக்கே செலவிடப்படும் இந்த நிலை மாறப்போகிறதா? அல்லது வாடகை உயர்வு என்பது மும்பையின் அடையாளமாகவே மாறிவிடுமா? உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு ட்ரெண்டிங் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.